Hi friends, very good morning to all. Already ரெண்டு கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேர்டு கொஷின் பாருங்கள். The oxyhemoglobin the ion Fe2 is சரிங்களா. நமக்கு ஆப்ஷனில் லோ ஸ்பின் ஸ்டேட் அண்ட் டயாமேக்னெட்டிக் அண்டு ஹை ஸ்பின் ஸ்டேட் அண்டு டயாமேக்னெட்டிக். தேர்ட் ஆப்ஷன் லோ ஸ்பின் ஸ்டேட் அண்டு பேராமேக்னெட்டிக். ஃபோர்த்து ஹை ஸ்பின் ஸ்டேட் அண்டு பேராமேக்னெட்டிக். இந்த ஆக்சிஹீமோக்ளோபின் அப்படிங்கிறதுல நமக்கு அதனுடைய நேச்சர் தெரியும், பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இதில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஆக்சி ஹீமோக்ளோபினில் இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். 33க்கான சொல்யூஷன் ஆக்சி ஹீமோக்ளோபினில் நமக்கு தெரியும் இந்த ஹீமோக்ளோபின் அந்த அயான் கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த 4 pair ring அது கூட ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் மாலிகுல் வந்து ஒரு கோஆர்டினேட் ஆகிருக்கு. அது என்ன டைப்பான கோஆர்டினேஷன் அப்படின்னா ஒரு ஆக்டாய்டல் ஃபீல்டில் கனெக்டாக இருக்குது. அந்த ஆக்டாய்டல் ஃபீல்டில் கனெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் they can act as a strong field ligand. they can act as a strong field ligand சரிங்களா. ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டில் அதில் அயானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்ரெடி தெரியும். அயானுக்கு நார்மலாக அதனுடைய கான்ஃபிகரேஷன் 3d6 அண்டு 4s2. Fe2+ல் வித் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் Fe2+ வரும்போது நமக்கு 3d6 அண்டு 4s0. ஸோ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸில் ஒரு d ஆர்பிட்டலில் நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது T2g அண்டு EG ஆர்பிட்டல் 1 2 3. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ரிமைனிங் 4 5 அண்ட் 6. என்ன ரீசன் அப்படின்னா இட் இஸ் ஏ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். ஸோ ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு. ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸும் பேராக இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் த டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். இட் இஸ் கால்ட் ஏ டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர் சரிங்களா. ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் நமக்கு கொஷின்ஸில் கொடுத்துருக்கூடிய கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். The oxyhemoglobin the ion Fe2 is in the low spin and diamagnetic in nature. The low spin and diamagnetic in nature. ஸோ நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த கொஷின்ஸுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 4th கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 34 பாருங்கள். த அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் லித்தியம் சரிங்களா. அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் லித்தியத்தினுடைய அயனைசேஷன் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு ஆப்ஷனில் 519 kJ/mol கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி தெரியும் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் லித்தியம் நமக்கு லித்தியத்தினுடைய இன் ஏ gaseous state we can removal of 1 electron lithium in a gaseous state plus 1 electron. It is called the ionization energy of lithium. It is the first ionization energy or ionization enthalpy of lithium சரிங்களா. ஸோ லித்தியத்தினுடைய ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இதுக்கு எக்ஸாக்டாக அதனுடைய ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் லித்தியம் எக்ஸாக்டாக சொல்லும்போது 520 kJ/mol சரிங்களா. 520 kJ நமக்கு பட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடியது பட் நியரஸ்ட் வேல்யூ கரெக்டு தான் 519 kJ/mol சரிங்களா. இது எல்லாமே நமக்கு ஆக்சுவலாக நமக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடியது ஹையஸ்ட் எனர்ஜி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏன்னா நமக்கு அந்த இன்னர் செல்லிலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது வி கேன் டிஃபிகல்ட் சரிங்களா. 1s2 இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கோம்னா லித்தியத்துக்கு நமக்கு 1s2 2s1. ஸோ இந்த s ஆர்பிட்டால் க்ளோசர் டு த நியூக்ளியஸ். ஸோ we need high amount of energy. சரிங்களா. அதிகமான எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. ஸோ இதே கொஷின்ஸில் இதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 2 விதமான வேல்யூ கரெக்டுங்களா நம்ம கொடுத்துருக்கூடியது. பட் ஆன்சரில் 519 kJ/mol. பட் இதில் நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 520 kJ/mol. இதே சில நேரத்தில் வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம்லையும் கேட்டுப்பாங்க சரிங்களா. 5.3 இது கன்வெர்ட் பண்ணும்போது 5.39 எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் சரிங்களா. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இந்த வேல்யூ நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த லித்தியத்துக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் ஆல்ரெடி நம்ம கொஸ்டின்ஸில் சொன்ன மாதிரி ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ த அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் லித்தியம் இஸ் த 590 kJ/mol இன்வெர்ஸ் ஆர் 5.39 எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம். ஸோ இதுவும் அதுக்கான ஆன்சர் தான். பட் நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த கொஷின்ஸுக்கான இன்னொரு ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் எக்ஸாக்ட் ஆன்சர் 519 kJ/mol இன்வெர்ஸ் அதுவும் கரெக்டு தான்.
520 கிலோஜூல் பர் மோல் இன்வெர்ஸ் அதுவும் கரெக்டு தான். 5.39 எலக்ட்ரான் வோல்ட் பர் ஆட்டம் அதுவும் கரெக்டு தான். சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம்.